விஜய் ஒரு கொலைகாரன் குற்றம் சாட்டுறேன். எஃப்ஐஆர்ல விஜய் பேர் இல்லையே. அது திமுக அரசாங்கத்துடைய பெருந்தன்மைன்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம். நான் சொல்ல மாட்டேன். விஜய சேர்க்கணும். கொலைகாரன் சார் விஜய். விஜய் கொலைகாரன் அழுத்தமா பதிவு பண்றேன் நான். நீங்க சொல்ற மாதிரி விஜய் கொலைகாரனா எஃப்ஐஆர்ல ஏன் பேர் இல்ல? அப்ப எஃப்ஐஆர்ல பேரு பதிவு பண்ண விடாம திமுக அரசை தடுத்தது யாரு சார்? அங்கதான் நீங்க சட்ட விதிகளை இப்போதைக்கு அவங்க பதிவு பண்ணிருக்கிற ஆட்கள் யாரு? மாவட்ட செயலாளர் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் உட்பட நிர்மல்குமார் உட்பட இவங்க பேரெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த சட்ட பிரிவு நாளை விசாரணைக்கு பிறகு அது விஜய் பக்கமும் நீளாமலாம் போகாது. இப்ப என் மேல கை வச்சு பாருறது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை தொட்டு பாரு பார்க்கலாம். அதான் ஒரு தற்கொலை கூட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. இதுங்கெல்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுது. மானம் கட்டவங்க. இவங்க குடும்பத்துல இழப்பு நடந்தா பேசுவானுங்களா? உயிர் பலியாயிருந்தா பேசுவானுங்களா? ஸ்டாண்ட் வித் விஜய் எந்த நம்பிக்கையில போடுறான் சார்? இங்க ஒரு நடிகை ஒருத்தர் இருக்கா, ஒரு கோமாளி நடிகை. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு எந்த கட்சியிலும் உருப்படியா இருக்க தெரியாது. நான் சொல்ற மன்சூர் அலிகான் ஒரு நடிகை. அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம இவன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு தெரியுறான். இப்படி பல பேர் கிளம்பியிருக்காங்க சார்.